80கள் 90களில் தேட்டருக்கு போகிறதுன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல சார், அதை எப்படி கொண்டாடுனீங்க சார்? லவ் ஃபெயிலியரு லவ் கான்செப்ட் அப்படின்னா டி ராஜேந்தர் படம் சார். வையக்கரை காற்றை நில்லு, வஞ்சிதனை பார்த்தால் சொல்லும், மன்னன் மனம் வாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று, அவ்வளவு ஒரு முத்தா டி ராஜேந்தரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாப்புல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா என் தங்கச்சி கேட்கல. அவளை நான் தடுத்தேன், ஆனா என்ன அண்ணனா பார்க்கல, வில்லனா பார்த்தா. வில்லனா பார்த்தா அவளுக்கு தான் அந்த கஷ்டம் வந்தது, அண்ணனா பார்த்த எனக்கு பாசம்தான் வந்தது. ஆ, இது மாதிரி வேற யாருக்கு என்ன தேட்டர் அனுபவம் இருக்கு? எங்களுடைய டிக்கெட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 15-20 ரூபாய்க்கு தான் டிக்கெட் இருக்கும். அண்ட் அங்கே வந்து நம்மளுடைய ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா, கார்ன் பஃப். ஸோ எங்களுடைய தியேட்டர் எக்ஸ்பென்சஸ்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபாய்க்குள் ஒரு படத்தை நிறைவாக பார்த்துட்டு வரலாம். அதே போல் அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சப்ஜெக்டை எனக்குள்ள வர ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வாக அங்கே இருக்கும் அந்த படங்கள். ஆனால் இப்போ இருக்கிற படம் எதுக்கு அடிக்கிறான், ஏன் அடிக்கிறானே தெரியல. இன்ட்ரோடக்ஷன்லேருந்து எண்டு வரைக்கும் அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னு கேட்டால் தெரியல. திடீர்னு ஹீரோயினை தூக்கிட்டு போகிறாங்க, திடீர்னு ஒரு வில்லன் வரான், ஏன் வில்லன் வரான், ஏன் ஹீரோயினை கடத்துறாங்க, ஸ்டோரி லைனே புரிய மாட்டேங்குது.